ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல தனுசு ராசிக்கான வாரசு பலன் பார்க்கலாங்க. தனுசு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த டயத்துல தனுசு ராசிக்காரங்க ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க, கன்ஃபார்மா அது நடக்கும். எதனால்னா ராசிதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. அங்கிருந்து அவருடைய 7ஆம் பார்வை விரைஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. அப்போ வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டயத்துல தூரதேச பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தூக்கம், சிறப்பான தூக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறப்பான விருந்துகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டயத்துல பயணங்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல விழுந்தால் கூட விரயங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு சுபர். அப்ப அந்த சுப பார்வை 12ஆம் இடத்துல பதியும் போது 12ஆம் இடத்துல இருக்க குறைகள் எல்லாமே விலகிடுங்க. ஒரு பயணங்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஃபாரின் போறதுக்கான விஷயங்களை தாராளமா ஏற்பாடு பண்ணலாம். ஃபாரின் போய் அங்க ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்தை ஒருத்தர் மீட் பண்ண போறேன், தாராளமா போகலாம், போய் தாராளமா மீட் பண்ணலாம். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. வாக்கு வன்மை உயரும். இந்த டயத்துல உங்களுடைய பேச்சு திறமை மூலமா எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம். அது உங்களுக்கு தெரியணும், எப்படி பேசணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேச்சு திறமை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்மா சக்சஸ் பண்ணுவீங்க. வருமானம் பல வழிகளில் தேடி வரும். கடன் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணுவீங்க. இந்த டயத்துல ஒருத்தட்ட போய் கடன்லாம் வாங்கிட்டு வருவீங்க. அந்த கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலையும் உருவாகும். ஏன்னா ராசிதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அப்ப கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களை தேடி வரும். அந்த டயத்துல நீங்க கேட்ட இடத்துல கடன் உதவி உடனுக்குடன் கிடைக்கும். அப்போ குடும்பத்தில் இருக்க யாருக்காவது ஏதாவது ஒரு உடல் சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எதிரிகளை தேடி நீங்க போவீங்க. எதனால அப்படின்னா உங்களுடைய பேச்சின் மூலமா எதிரிகள் உங்களை தேடி வருவாங்க. அதனால பேச்சுக்கள் நிதானமா கவனமா இருந்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். மிக மிக சிறப்பு. தாயின் வழி, தந்தையின் வழி சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக லாபங்கள் உண்டு. அரசாங்கத்தின் மூலமா கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க, அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டயத்துல பதவி உயர்வுகள் கிடைக்கும், டிரான்ஸ்பர் கிடைக்கும். எல்லாமே நீங்க நினைச்ச விஷயங்களை எல்லாத்தையும் சாதிக்கலாம். உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இந்த விஷயத்தை எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுடைய தாய்மாமன் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன். உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான். அவரை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ தாய்மாமன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் புதுசா ஒரு தொழில் தொடங்கலாமான ஏற்பாடு பண்ணி நினைச்சிட்டே இருப்பீங்க. தைரியமா பண்ணுங்க. தைரியமா அந்த டைம்ல புதுசா ஒரு தொழில் தொடங்குங்க. அப்படி தொடங்குனீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி தான் உங்களை தேடி வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். இந்த டயத்துல எப்பயுமே நம்மளே பிஸியா இருக்க மாதிரி வச்சுக்கணுங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமா இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அப்பா, தாய்மாமன், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு பக்கபலமா நின்று எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா நீங்க தான் அவங்கள எந்தெந்த வேலைக்கு நம்ம எப்படி அவங்களை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? எல்லாமே இருக்காங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா இந்த வேலை பண்ணுங்க, இந்த வேலை செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாதானங்க பண்ணுவாங்க. அவங்களாம் எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டா இது பண்ணணும்னு சொன்னாதானே செய்வாங்க. அவங்க செய்யறதுக்கு ரெடி தான், தயார் தான். ஆனா நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? அவங்க கிட்ட வேலை வாங்குறது நீங்க தான். இது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றது நீங்க தான். அப்படி சொன்னாதான் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப தனுசு ராசிக்கு மிக மிக சிறப்பு. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக லாபங்கள் உண்டு. அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த டயத்துல திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமா இறங்குங்க. திருமண ஏற்பாடுகளும் நடக்கும், திருமணமும் நடக்கும். தனுசு ராசிக்கு ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த வாரத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த டயத்துல பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த டயத்துல புதுசா ஒரு கான்ட்ராக்ட் போறது, பயணம் மூலமாக ஒரு கம்பெனி விஷயமா போய் பேசி ஆர்டர்கள்லாம் வாங்கிட்டு வர்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுலா போவீங்க, ஒரு லாங் டிராவல், அதே மாதிரி நல்ல உணவு, நல்ல நிம்மதியான தூக்கம், இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும்.
அப்புறம் 11, 12, 13 இந்த நாள்ல பாத்தீங்கன்னா உடம்பு மனசு அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும். எல்லா வேலைகளுமே வந்து இழுத்து போட்டு நீங்க செய்வீங்க, எல்லா வேலையும் பார்ப்பீங்க. உங்ககிட்ட வந்து உதவிகள் கேட்பாங்க, எப்பா எனக்கு இந்த விட்டா கொஞ்சம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுனாலும் சரிதான், நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரிதாங்க. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாட்கள் வந்து இந்த நாட்கள். இந்த நாட்கள் புதுசா ஒரு விஷயத்தை வந்து நீங்க பாக்குறதா ரெடி பண்றத கூட தாராளம் பண்ணலாம். அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா 14, 15 இந்த நாள்ல மிக மிக சிறப்பான நாள். பண வரவு உங்களை தேடி வருங்க, பண வரவு உங்களை தேடி வரும். ஏதாவது ஒரு விஷயம் பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேச போறீங்களா, இந்த நாட்களில் போய் பேசுங்க. பண வரவு வந்து உங்களுடைய கைகளுக்கு தேடி வரும். கையில கூப்பிட்டு கொடுத்துருவாங்க, இந்தாங்க நீங்க இந்த அளவு பணம் கேட்டீங்க, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதிகமாவே கிடைக்கும், அதிகமா கிடைக்கும். புதிய முயற்சிகள் வந்து இந்த நாட்களில் பண்ணுங்க. இந்த நாட்கள் வந்து பிசினஸ் சம்பந்தமான புதிய முயற்சிகள் இருந்தாலும் சரிதான், இல்ல பின்னா வந்து வெளிநாடு போறதுக்கான ஏற்பாடு பண்றதுனாலும் சரிதான், அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில் பண்றது, இதெல்லாமே இந்த நாட்களில் பண்ணுங்க. மிக மிக சிறப்பான நாள் இந்த 2 நாளும் 14, 15 இந்த நாட்களில் செய்யக்கூடிய உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றி, தொழில லாபங்கள், குடும்பத்துல மகிழ்ச்சி எல்லாமே நிலவும். இதுவரைக்கும் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.